நல்லா சக்ஸஸாக வருவீங்க. சரிங்களா? ஸோ படிப்பு பண்ணியாச்சு, கல்யாணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அடுத்து உடல் நலம். நீங்கள் உடல் நலம் மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான்லாம் உங்களுடைய 6ஆம் பாவத்தில் இருக்கார். உடல் நலம் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்துக்கோங்க. உடல் நலம் நம்ம எப்பயுமே சொல்கிறதா தான், இந்த பாலுறுப்பு சம்மந்தமான விஷயங்களில் ஜென்ரலாக துலாம் ராசிக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் வரும். அதனால் சுகர் லெவலை கரெக்டாக பார்த்துக்கோங்க. டக்குன்னு யூரினரி இன்ஃபெக்ஷனாக வந்தால் டக்குன்னு டாக்டரை பாருங்கள். இன்னொன்று கை வைத்தியம் நிறைய கையில் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் டாக்டர் மாத்திரை மருந்து எடுத்து கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது நான் யாரும் தப்பு சொல்லலை, டாக்டர்கள் தான் தெய்வத்துக்கு அடுத்த நிலை. ஆனால் நம்ம உடம்பு நம்மளாம் பார்த்துக்கணும். நான் யூஎஸ்லலாம் நான் மெடிக்கல் ரிசர்ச்சுக்காகலாம் யூஎஸ்க்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டையில் தராங்க, அவங்க பாட்டிலில் தருவாங்க மாத்திரையை. இதனோட சாக்லேட்டாடா பாட்டிலில் தருவாங்க மாத்திரை. அந்த நிலைமைக்கு நம்மளும் இப்போ மூவ் ஆகிட்டு போகிறோம். அதனால் அப்படி போகாமல் உடம்பை பார்த்துக்கோங்க. ஆர்கானிக் ஃபுட்டாக பார்த்துக்கிட்டிங்கனாவே உடம்பு சரியாயிடும். உடம்பு உங்களுக்கு சரியானாலும் மீது எல்லாமே சூப்பராக சரியாயிடும். பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வருது, நஷ்டம் வர மாதிரி இருந்தால் அதை டக்குன்னு வெளியே எடுத்துகிட்டு நல்ல விஷயத்தை, பர்சனல் விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பர்சனல் விஷயம் இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மர் டிஃபால்ட்டாக வழிபடுங்க. இல்லை பெண் தெய்வங்களை முழு அலங்காரத்தில் வழிபடுங்க. பால் பாயாசம் வச்சு வழிபடுறது நல்லது. வர மக்களுக்கும் பால் பாயாசம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் கொடுத்துட்டு வரது ஒன்றும் ஜாம்னு உங்களை லைஃப்பில் மேலே தூக்கிட்டு போகும்.